பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஈரானிய கப்பல் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனை தற்காப்புக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும் அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. என்ன விவரம் பார்க்கலாம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் பிப்ரவரி 28 அன்று தொடங்கியது. போர் தொடங்கியதிலிருந்து வளைகுடா பகுதியில் அமெரிக்காவிற்கு உதவி செய்த பல நாடுகளின் மீது தாக்குதல்களை நடத்தியது ஈரான். சேமிப்பு கிடங்குகள், செயல்பாடுகளை நிர்வகிக்கும் கட்டளை மையங்கள், விமான தளங்கள் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் அமைப்புகள் உள்ளிட்ட குறைந்தது 7 நாடுகளிலுள்ள முக்கியமான அமெரிக்காவின் ராணுவ தளங்களை தாக்கியுள்ளது ஈரான் ராணுவம். இந்த மோதல் தொடங்கிய முதல் 3 வாரங்களில் மட்டும் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் அமெரிக்காவிற்கு சுமார் $1.4 பில்லியன் முதல் $2.9 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய கிழக்கு நாட்டின் அச்சுறுத்தல்களிலிருந்து நமது படைகளை பாதுகாக்கும் முயற்சிகள் என்று குறிப்பிட்டு ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் புதிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை அருகிலுள்ள பந்தர் அப்பாஸ் என்ற இடத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஆனால் பின்னர் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து ஏற்கனவே தள்ளாட்டத்தில் இருந்த அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேலும் சீர்குலைந்துள்ளதாக தெரிகிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து பிப்ரவரி மாத இறுதியில் தொடங்கிய மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் பேசி முடிக்கப்பட்டுவிட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் பிற அமெரிக்க தலைவர்கள் கூறியதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. இரு நாடுகள் இடையே பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய அம்சமாக விளங்கும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அகற்ற வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கையையும் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார். இறுதி ஒப்பந்தம் எப்போது எட்டப்படும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை.